நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற செய்தியிலேயே பல ஃபேக் நியூஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியா. ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ். ஆமா, உண்மை செய்தி ஒரு 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக் நியூஸ் வந்து 500 1000 தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஆமா, ரொம்ப சிரமமா இருக்கு எது உண்மையான செய்தி எது பொய்யான செய்தின்னு தேடி எடுக்கிறதுக்கு. ஏன்னா சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே சில தவறான தகவலை வந்து சொல்லிடுறாங்க. ஆமா. குறிப்பா இந்தியா பாகிஸ்தானை தாண்டி இஸ்ரேல் வரைக்கும் போயிட்டாங்க. அங்க இஸ்ரேல்ல போட்ட குண்டுகள்ல அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, நம்ம வந்து உண்மையான ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும்தான் நம்ம ஷோல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. இனிமேல் அப்படிதான் வந்து பேசுவோம். ஆமா. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வெங்கட். பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு இந்தியா பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காங்க. இந்த சூழல்ல இந்திய அரசாங்கம், குறிப்பா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் இன்னைக்கு காலையில இருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராணுவ நடவடிக்கைகளை, பாதுகாப்பு படையினரோட நடமாட்டத்தை தயவு செஞ்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க. இது ராணுவ முயற்சிகளை வந்து சீர்குலைக்கும், அதே மாதிரி உயிர்களுக்கும் ஆபத்து வந்து ஏற்படும். அடுத்து இந்த மாதிரி முன்னாடி பண்ணதுனால கார்கில் வார், அதே மாதிரி 26/11 போன்ற தாக்குதல்ல நிறைய அசம்பாவிதங்களும் ஏற்பட்டது. அதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துதான் நாங்க சொல்றோங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி கேபிள் டிவி விதிகளின்படி 2021 பிரிவு 6(1)P படி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் வந்து பண்ணும் பொழுது அதிகாரிகள் சொல்றது மட்டும்தான் செய்தியாக்கணும். அதான் சட்டத்தின்படி இருக்கு. அதை எல்லாரும் தனி நபர்களும் ஃபாலோ பண்ணணும், ஊடகங்களும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பழைய சர்க்குலர் வந்து கொடுக்குறாங்க. அதன்படியே அதிகாரப்பூர்வமான தகவல் மட்டுமே, அதிகாரிகள் சொன்ன தகவல் மட்டுமே நம்ம வந்து பேச போறோம். அதிகாரப்பூர்வமான ஊடக செய்திகள் மட்டும் தான் நம்ம வந்து ஆமா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருட்டுல ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா எங்க யார் தாக்குறா, என்ன நடக்குதுன்னு தெரியாது. பல்வேறு தாக்குதல் பல்வேறு முனைகள் நடக்கலாம். யாருடைய தாக்குதல் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமா. குறிப்பா சோசியல் மீடியால 3 வகையான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த காலகட்டத்தை வீடியோ ஃபேக் நியூஸ். வீடியோ ஃபேக் நியூஸ் வந்து முன்னாடி ஏதோ ஒரு நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோவை பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் வார்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வீடியோ கேமோடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க, இந்தியா வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வீடியோ ஃபேக் நியூஸ்ங்கிறது அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் வெளியிட்ட வீடியோவே 1-2 தான் இருக்கும் இந்த வாரம் பத்தின வீடியோ. ஆனா சோசியல் மீடியால அவ்வளவு வீடியோஸ் வருது. அந்த வீடியோஸ் எதுவுமே நம்பாதீங்க. ரெண்டாவது வந்து ஒரு போட்டோஸ் இமேஜை வச்சு வர்ற கட்டுரைகள், அதை வச்சு வர்ற வந்து ஃபேக் நியூஸ். இஸ்ரேல்ல நடந்த ஒரு இதை வச்சு பாருங்க இதுதான் வந்து நடந்திருக்கு பாகிஸ்தானுக்குங்கிறத வந்து போடுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கால ஏற்பட்ட ஒரு விமான விபத்தை வச்சு இங்க இருந்து பாகிஸ்தானை தாக்கிடுச்சு, அதோட போட்டோ தான் சொல்லிட்டு கவர் பண்றாங்க. ஒரு சீரியல்ல ஒரு ராணுவ வீரர் விழுந்து கிடக்குறாரு, அதெல்லாம் எடுத்து இப்போ உண்மையா நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னொன்னு வழக்கம் போல வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாயர்கள் வந்து எழுதுவாங்க, இஷ்டத்து கட்டுரையெல்லாம் எழுதுவாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம இயர் தப்பா இருக்கும், எல்லா இதுவுமே தப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லா வகையான ஃபேக் நியூஸும் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதிகாரப்பூர்வமான தகவல் மட்டும்தான் செக் பண்ணி வந்து கேட்டுக்கிறதும் சரி, சொல்றதும் சரி ரொம்ப நல்லது. இப்ப என்னன்னா, இன்னைக்கு காலையில தி ஒயர் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த நிறுவனமே இணையதளம் முடக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கு காரணம் ஒரு ரஃபேல் நியூஸ்ன்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. 8000 கணக்குகளை இந்திய அரசாங்கம் எங்களை முடக்க சொல்லியிருக்கு. அதனால 8000 கணக்கை முடக்கிருக்கோங்கிறாங்க. அதுல குளோபல் அஃபேர்ஸ்ங்கிற அந்த நிறுவனத்துடைய கணக்குமே அதுல இருக்கு. அந்த கணக்கையும் வந்து முடக்கிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் முடக்கி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8000 கணக்குகளும் அதிகமாக போலி செய்திகளை வந்து பரப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை பரப்புனதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து பரப்பப்பட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து இவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்திருக்காங்க, இந்தியாவுடைய விமானத்தை வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதா நம்ம சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா அங்க அபிஷியல் சொல்றதே நம்ப முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் சோசியல் மீடியால பார்த்து செக் பண்ணுவாங்கிறாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. சரி, நைட் என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். பாதுகாப்புத்துறையில இருந்து வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜம்மு, பதன்கோட், உதாம்பூர் போன்ற பகுதிகளில் ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. நம்ம வந்து அதை முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு காரணம் சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற அந்த வான்வெளி பாதுகாப்பு.
ஆமா, அது மட்டும் இல்ல ஆகாஷ் அப்படிங்கிற அந்த சிஸ்டமும் நாங்க பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வான்வெளியில வர அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கான அந்த திட்டம் சொல்லியிருக்காங்க முப்படைகளினுடைய தலைமை கழகம். ஆமா, அதே மாதிரி ஜம்மு, கத்வா போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மின்சாரம் வந்து நிறுத்தப்படுது. அங்க இருக்கிறவங்க அந்த மக்களுமே மின்சாரம் வேணாம் நிறுத்துங்கன்னு தான் சொல்றாங்க. காரணம்னா வெளிச்சத்தை வச்சு எதிரிகள் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மின்சாரம் முழுவதும் அந்த இடங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பள்ளிகள், கல்லூரிகள் தொடர் வந்து விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்ல 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இமாச்சல் பிரதேசத்திலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேற்று இரவு கராச்சி துறைமுகத்தை இந்தியாவுடைய கடற்படை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குங்கிற செய்தியை கராச்சியோடைய அபிஷியல் எக்ஸ்தல கணக்குல இருந்து போடப்பட்டது. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து எங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஒரு தவறான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி எதுவுமே இங்க நடக்கல. இங்க சும்மா வர்த்தகம் நடந்துகிட்டு தான் இருக்கு, துறைமுகம் இயங்கிட்டு தான் இருக்குங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் அந்த துறை சார்பில் ஒரு ட்வீட் போடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் மேல அதிகமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, கடுமையான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, உலக நாடுகள், உலக வங்கி எங்களுக்கு வந்து கடன் கொடுத்து உதவணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டும் பின்னால தூக்கப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் வந்து அது ஒரு ஹேக் செய்யப்பட்டுருச்சு, ஹேக் செஞ்சு வேற யாரும் அந்த ட்வீட்டை போட்டாங்க, நாங்க அப்படி எதுவும் ட்வீட் போடல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மறுத்திருக்கு. ஆனா என்னன்னா, சர்வதேச அளவுல இன்னைக்கு IMFல ஒரு பெயில் அவுட் இருக்கு. அதாவது கடன் வாங்குறாங்க பாகிஸ்தான் அவங்களுடைய நிதி நிலைமையை சரி பண்ண. எப்படி ஸ்ரீலங்கா வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 7 பில்லியனுக்கான அந்த கடன் தொகையை கொடுக்கணும் IMF. அதுக்கான மீட்டிங் நடக்குது. அங்க இந்தியாவும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் நடந்திருக்கு. ஓகே, ஆனா என்னன்னா அதிகாரப்பூர்வ தகவல் நம்ம சொல்லணுங்கிறப்ப பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிடுது. அப்புறம் அது இல்லைன்னே தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் விமானப்படை தளபதி, ராணுவ தளபதி, அப்புறம் கடற்படை தளபதியோட மீட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாரு. அந்த மீட்டிங்கோடைய புகைப்படம் வந்து வெளியாச்சு. ரொம்ப கான்பிடண்டா, ரொம்ப எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த புகைப்படம் வந்து தெரியுது. அது ஒரு குறியீடாவே நாங்க பாக்குறோம். நம்ம கூலா எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பதட்டப்பட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அந்த போட்டோ வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி அமித்ஷா தொடர்ந்து வந்து அந்த துணை ராணுவ படையினர் கூட மீட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. உளவு அதிகாரிகளோட வந்து மீட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. மாநிலங்கள், குறிப்பா அந்த பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற எல்லையோர மாநில முதல்வர் கூட, அதிகாரி கூட எல்லாம் மீட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், பிரதமர் மோடிக்கு என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ராணுவ தளபதி உபேந்திர திவேதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ராணுவ வீரர்களை இந்தியாவிலிருந்து எந்த எல்லையிலிருந்து எந்த எல்லைக்கு கூட்டிட்டு வரலாம், அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி நிதியும் வந்து அவர் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாங்கிற மாதிரி அதிகாரங்களும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அவசரமான காலகட்டத்துல வந்து திடீர்னு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்களையும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அதிகாரமும் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, நேத்து வந்து பஞ்சாப்ல ஒரு பதட்டமான சூழல் தான் இருந்தது. குறிப்பா அமிர்தசரஸ் அந்த பொற்கோயிலுடைய விளக்குகள் 54 ஆண்டுகள் கழிச்சு வந்து அணைக்கப்பட்டிருக்கு. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 1965, 1971ஆம் ஆண்டு இதே இந்தியா பாகிஸ்தான் வாரம் தப்ப ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வந்து அதை அணைச்சாங்க. நேத்து வந்து அந்த போர்க்கால ஒத்திகை நடத்தினாங்க. அதே மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்ததுனால 54 ஆண்டுகள் கழிச்சு அந்த வந்து விளக்கில் வந்து அணைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த போர்க்கால அந்த ஒத்திகை அப்படிங்கிறது பயனளிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். நேற்று மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்துகிட்டாங்க. இந்த சைரன் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு, தாக்குதல் நடக்குது அப்படிங்கும் போது. ஸோ அதையெல்லாம் பின்பற்றி இருந்தாங்க. கண்டிப்பா அந்த போர்க்கால ஒத்திகை பயனளிச்சிருக்கு. அதே மாதிரி சீக்கிய விதிமுறைகளின்படி அந்த கருவறையில் இருக்கிற விளக்குகள் அணைக்கப்படல, வெளியில் இருக்கிற அந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க வியந்து பார்க்கறது அந்த பொற்கோவிலுடைய அந்த கட்டமைப்பா இருக்கட்டும், அந்த விளக்குகளை வந்து இருக்கட்டும். ஏன்னா நைட்ல கூட ஜொலி ஜொலிக்கும் அந்த விளக்குகள் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னன்னா, நேற்று IPL மேட்சுமே எடுத்தப்பட்டிருக்கு. ஆமா, டெல்லி பஞ்சாப் இடையில வந்து தர்மசாலாவில் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்த உடனே அந்த போட்டிகள்லாம் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டு மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, BCCI ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமா நடக்க இருக்கிற அந்த IPL போட்டிகளை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற ஊர்கள்ல எங்கேயும் நடக்குதா இல்ல வேற தேதிகள் நடக்குதா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் BCCI அறிவிப்பாங்க. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த CA தேர்வுகளுமே மே 9 மே 14 வரைக்கும் நடக்கிற மாதிரி இருந்தது. அதையுமே ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த தேர்வும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப சர்வதேச நாடுகளும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா துருக்கியுடைய அதிபர் எர்துவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மோதல் காரணமாக பொதுமக்கள் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரம் முடிவு கொண்டு வாங்க,
உயிரிழந்தவங்களுக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்றேன், பாகிஸ்தான் மக்களுக்கு நான் பிரார்த்தனை பண்றேங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து துருக்கி பாகிஸ்தானுடைய ஆதரவு எடுத்துட்டாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமா. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவரும் வந்து பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம், எங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது, ஆமா. ரெண்டு நாடும் கட்டுப்பாட்டுலயும் இல்லவும் இல்லை, அது அவங்கதான் வந்து பேசி தீர்த்துக்கணும். ரெண்டு நாடுகிட்ட அணு ஆயுதம்லாம் இருக்கு, இது பெரிய போரா மாறாதுங்கிறத நாங்க நம்புறோம், நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிறத ஜேடி வேன்ஸ் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரும் பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அமெரிக்காவுடைய செயலாளர் ரூபியோ கிட்ட பேசியிருக்காரு. இத்தாலி, ஜெர்மனி, கத்தார், இன்னும் பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள்ட்ட இந்தியாவுக்கு ஆதரவு திரட்டி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆமா, குறிப்பா வந்து 3 மத்திய அமைச்சர்கள் பம்பரமா வேலை செய்யறத பார்க்க முடியுது. முதல்ல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவருக்கு கீழே தான் அந்த முப்படை தளபதியா இருக்கட்டும், அப்புறம் அந்த கடற்படை, விமானப்படை, ராணுவ தளபதியா இருக்கட்டும், தொடர்ந்து வந்து அப்டேட்டை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு, பிரதமர் மோடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அமித்ஷா மாநிலங்கள், உளவுத்துறை, உள்துறை எல்லாம் கண்ட்ரோல்ல தான் வருது, அவரும் அப்டேட்டை கேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் உலக நாடுகளுடைய ஆதரவு வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது, அதே மாதிரி என்ன நடக்குதுங்கிறத வெளிநாடுகளுக்கும் வந்து சொல்லி ஆகணும், அவரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரதமர் மோடி முக்கியமான விஷயங்கள் நடக்கிறப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நேத்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் ஒரு பத்திரிகை சந்திப்பு வந்து நடத்தியிருந்தாரு. அதுல தெளிவா சொல்லியிருந்தாரு, இந்தியா ரெஸ்பாண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்தியா இந்த பிரச்சனையை தொடங்கல, பகல்காம்ல நடந்த தாக்குதல் தான் முதல் தொடக்கம், அதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். இப்போ பாகிஸ்தான் எதுவும் எங்களுடைய தாக்குதலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அது உண்மை கிடையாது, ரெஸ்பாண்ட் பண்ற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த பிரச்சனை இதோட நிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தான் கையில தான் இருக்கு, இல்ல இதை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாங்க அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அவர் திரும்பியும் சொல்லியிருக்காரு. ஒரு போட்டோ வந்து காமிச்சிருந்தாரு, அந்த போட்டோல வந்து இறந்து போன அந்த பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அஞ்சலி செலுத்துற காட்சியிலும் பாகிஸ்தானுடைய கொடி வந்து அதுல வந்து போர்த்தப்பட்டிருக்கு. இதுவே தெரியுது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிக்கு எவ்வளவு தூரம் வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விக்ரம் மிஸ்ரியும் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதேதான் வந்து கர்னல் குரேஷி வந்து பேசியிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர் யஷ்வந்த் வர்மா, அவருடைய வீட்டுல எரிஞ்ச நிலையில பணம்லாம் வந்து எடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டதுன்னு, ஆமா இவருடைய பணம் தான் உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது இவர் வருமானத்துக்கு மீறி சம்பாதிச்ச பணம் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ கூட யஷ்வந்த் வர்மா நான் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறத பிடிவாதமா இருந்திருக்காரு. இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கும் பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்காரு ஒரு நீக்கம் பண்ணணும் அப்படின்னு. ஆமா, பட் நீக்கம் பண்றது மட்டும்தான் நடவடிக்கையா, அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்களான்னு பொறுத்துதான் பார்க்கணும். ஏன்னா இங்க ஏதாவது ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னா, இப்போ கூட கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறது ஒருத்தர் 10,000 வாங்கியிருக்காரு, 2 பேரை வந்து தூக்கிட்டாங்க, வந்து கொடுக்க போறாங்க. இப்ப அவருக்கு என்ன தண்டனைங்கிறத பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீக்க மட்டுமே தண்டனையா? என்னன்னா, இந்த மாதிரி லஞ்ச வழக்குகள்ல நீதிமன்றம் எவ்வளவு கடுமை காட்டியிருக்கு, எவ்வளவு கடுமையா பேசியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீதித்துறையிலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதை வந்து அந்த களங்கத்தை எப்படி போக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல. முதல் ஸ்டெப் எடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து பார்க்கலாம். அப்ப கூட பாருங்க ரிசைன் பண்ணாம இருக்கிறதா கடுப்பா இருக்கு. ஆமா, ரிசைன் பண்ண மாட்டேன்றவர் தைரியமா பேசியிருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் சென்னையில ஒரு பேரணி நடக்குதான், முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. எல்லையில வந்து அங்க ராணுவம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க, பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நடத்திட்டு இருக்காங்க. ராணுவத்துக்கு நம்ம வந்து ஒரு சாலிடாரிட்டி காட்டுறோம், நாங்க உங்களோட இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ற வகையில நாளைக்கு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து போர் நினைவு சின்னம் வரைக்கும் ஒரு 5 மணி அளவுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பேரணியில வந்து பங்கேற்கிறாரு. பொதுமக்களும் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. ஓகே, நீ வந்து திருச்சி போயிருக்காரு. நம்ம வந்து பேருந்து நிலையத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. திருச்சி யாரும் கன்ஃபியூஸ் செய்யறாங்க, இந்த பேருந்து நிலையத்தை வரவேற்கலாமா வேண்டாமா அப்படின்னு. சென்னைக்கு இருந்த அதே கன்ஃபியூஷன் தான் திருச்சிக்கும். ஏன்னா இங்க கிளாம்பாக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்கல்ல சிட்டிக்கு வெளியே, அதே மாதிரிதான் இங்க திருச்சியிலயும் பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேருந்துகள் எங்க போய் ஏறுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த கன்ஃபியூஷன் தான் திருச்சி மக்கள் இருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்கிறது எல்லாருக்கும் வசதியா இருந்தது, சிட்டிக்குள்ளே இருந்ததுனால டக்குன்னு அங்க வந்துருவாங்க, ஏறிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி போறதுனால எல்லாத்துக்கும் வெளியே வரணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க மக்கள். ஆமா, குறிப்பா இங்க நிறைய வசதிகளோட கட்டி இருக்கிறதாக தகவல் வருது. கிட்டத்தட்ட 408 கோடி ரூபாய் மதிப்புல இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டியிருக்காங்க. 2 தளங்களா கட்டியிருக்காங்களாம். கீழே வந்து வெளியூர் பஸ், மேல வந்து உள்ளூர் பஸ் அப்படின்னு கட்டியிருக்காங்க. அதுல அந்த கீழே இருக்கிற தளம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படிங்கிறாங்க. ஸோ முதல் ஏசி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுலாம் வந்து போய்கிட்டு இருக்கு திருச்சியிலையா. ஓகே, ஜாலியா ஏசி வாங்குறதுக்காக போய் பண்றாங்க அடிக்கிற வெயில்ல. ஆமா,
அதுல வேற பேசியிருக்காரு, இனிமேட்டு நாங்க போற பாதை சிங்க பாதை அப்படின்ட்டு ஸ்டாலின். அதாவது நம்ம பண்ணதை நம்மளே முறியடிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ வந்து இந்த வருஷம் 100 கொலை ஆச்சு, அப்ப அடுத்த வருஷம் அது 200 கொலையாக உயர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, டாஸ்மாகோட விற்பனை இருக்கு, இது எல்லாமே நம்ம வழிமுறை வந்து போயிட்டு தான் இருக்கு. மின்சார கட்டணம் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாம இல்ல திமுக அரசு மேல. அது எல்லாம் பீட் பண்றாங்களான்னு பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு சோகமான செய்தி இது. தஞ்சாவூர் பாபநாசத்துல +2 எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு நினைச்ச மாணவி தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க கடந்த புதன்கிழமை. ஆர்த்திகா அப்படிங்கிற மாணவி அரசு மேல்நிலை பள்ளியில வந்து படிச்சுக்கிட்டு இருந்தவங்க. இப்போ வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, 413 பாஸ் பண்ணிடுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்ல மார்க் தான் இத்தனைக்குமே. 413 ரொம்ப நல்ல மார்க்கு. ஆமா, வந்து வாழ்க்கையில எப்பயுமே வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாது. நிறைய சர்ப்ரைசஸ் நமக்கு லைஃப் வச்சிருக்கும். ஆமா, தோல்வினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்துல யாருமே எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்களேன். அத கண்டிப்பா இந்த மார்க் எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கெமிஸ்ட்ரியில 78, ஜுவாலஜில 80, பாட்னில 70, பிசிக்ஸ்ல 65, தமிழ்ல 72, இங்கிலீஷ்ல மட்டும் தான் 48. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த மாணவர்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்து வந்து பெற்றோர்களும் இருக்கணும், அதே மாதிரி எடுக்கிற அந்த ஆசிரியர்கள் வந்து நம்பிக்கை வந்து கொடுக்கணும். கிருஷ்ணகிரியை சேர்ந்த மாணவர் கீர்த்தி வர்மா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர். அவருக்கு 2 கைகளும் இல்லை, இருந்தாலும் +2ல வந்து 471 மார்க் எடுத்து வந்து அவர் சாதிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து அந்த கை மாற்று அறுவை சிகிச்சை, அந்த ஒரு உறுப்பு அறுவை சிகிச்சை வந்து பண்ணணும், அதுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாரு. அதை பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின், தம்பி கண்ணீர் வேண்டாம், உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்ட்ட வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் உடனடியாக தொடங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அந்த பையன் வந்து இப்போ மகிழ்ச்சியா இருக்காரு. அதே மாதிரி வீடு கொடுக்கப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் நினைச்சதுன்னா யாருடைய துயரத்தோனா துடைக்கலாங்கிறதுக்கான உதாரணமா அது. கண்டிப்பா. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு, கேரளா, மேற்கவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதும் உத்தரவு போடுங்கன்னு போயிருந்தாங்க. அதெல்லாம் உத்தரவுலாம் போட முடியாது, ஆனா தள்ளுபடி வேணா பண்ணணும், தள்ளுபடி பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம். அந்த மனு போட்டவர், எனக்கு நான் தமிழ்நாட்டை சேர்ந்து ஆனாலும் என்னால ஹிந்தி படிக்க முடியாம என் கையை கட்டி போட்டாங்க அப்படின்னு, இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப டெல்லியில தானே இருக்கீங்க, டெல்லியில ஹிந்தி படிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கு எதுக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திணிக்கிற விஷயம்லாம் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா இது வந்து மக்களுடைய உரிமையை மீறுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த வயசுலயுமே தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மொழி கத்துக்கதான் போறாங்க. ஆமா, இப்ப தமிழிசை தெலுங்கானாக்கு போனாங்க, தெலுங்கு கத்துக்காம இருந்தாங்க, தெலுங்கு கத்துக்கிட்டேன்னா சொன்னாங்க. ஆமா, எந்த நாட்டுக்கு போற கத்துக்க போறாங்க, போட்டு அதப்படி இதப்படி அப்படின்னா எத்தனை மொழி தான் படிக்கிறது? கரெக்ட். சரி, இன்னொரு பக்கம் வந்து புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆமா, அந்த சிம்னி அதுல இருந்து வெள்ளை புகை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங்ல வந்து அது கரும்புகையாக வந்துச்சு. கரும்புகை வந்தா வந்து தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். வெள்ளை புகை வந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். புதிய போப்பாக ராபர்ட் பிரான்சிஸ் பிரவாஸ்ட் அப்படிங்கிற அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 69 வயதாகுது அவருக்கு. 267வது போப்பாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து லியோ 14 அப்படின்னு வந்து அழைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் முதல் அமெரிக்கால பிறந்த ஒரு முதல் போப் அப்படின்னு சொல்றாங்க. சிக்காகோல பிறந்திருக்காரு 1955. அங்க பிறந்தாலும் பெரு நாட்டுல தான் வந்து அவர் தன்னுடைய மத பணிகளையும் சேவைகளையும் மாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது தெரிஞ்சுட்டு தானமும் ட்ரம்ப் முன்னாடியே அமெரிக்கா தெரிஞ்சுக்கணுமா அவரோட வந்து அவரே போப்பா வந்து போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா முதல் டைம் நடந்த தேர்வுல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஃபெயிலியர் ஆச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். ஆமா, ஓகே, எல்லாம் அரசியல்ல எல்லாத்தையும் சந்தேகப்படாம இருக்க முடியல. வெங்கட், சொல்லுங்க ப்ரோ. இந்த வார் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு போர் தொடங்கிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, டெய்லி நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு பிரச்சனை. ஆமா, இப்ப என்ன இந்த சூழல் நம்ம வந்து ட்விட்ஸ், மீம்ஸ் அப்படின்லாம் பேச வேணாம்னு வந்து தோணுது. டைரக்டா விருதுக்குள்ள போனா அது விருதுங்கிறது கிடையாது. இது நிறைய ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால எது உண்மையான செய்தி எது பொய்யான செய்திங்கிறதுனால பெரிய கன்ஃபியூஷன் அளவிக்கிட்டு இருக்குல்ல. நிறைய பேர் குழம்புறாங்க, நமக்கே வந்து இது உண்மையான செய்தியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கே அனுப்புறாங்க. கரெக்ட். பாகிஸ்தானோட நம்ம சண்டை போடுறத விட ஃபேக் நியூஸோட சண்டை போடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. பாதி கட்டுக்கதையெல்லாம் இருக்கு. அதனால இந்த காதுகளுக்கு வந்து கொடுத்துடலாம். காதுகள் பாவம் முடியான்னு ஒரு டைலாக் வந்து வருவாங்க. அதே மாதிரி காதுகளை வந்து
கொஞ்சம் தீட்டி வைங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிட்டு. ஏன்னா அது முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணிட்டு ராணுவம் துணை நிற்கிறது தான் இப்ப நம்ம பண்ண வேண்டியது. ஆமா, இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறதோ ஆதரவு தெரிவிக்கிறதோ கூடவே கூடாது. கட்டுக்கதைகள் நிறைய இருக்கிறதுனால கட்டுக்கதைகள் 1000 அப்படின்னு ஒரு விருதை வந்து எல்லாரோட காதுகளுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துருவோம். விடைபெறலாம். நன்றி. நன்றி.